உங்களுக்கு சொரிமுத்து அய்யனார் தெரியும். ஆனால் அந்த சொரிமுத்து அய்யனார் எப்படி உருவானார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடந்தது. எல்லாருமே வடதிசை நோக்கி போனாங்க. கல்யாணம் வடதிசையில் தான் நடந்தது. எல்லாருமே அங்கே போனதுனால வடதிசை வந்து கீழே இறங்கின மாதிரியும் தென்திசை மேலே ஏறின மாதிரியும் இருந்தது. அதனால் சிவன் என்ன பண்ணான்னா அகத்திய முனிவரை கூப்பிட்டு போய் அந்த தென்திசையை நீ வந்து அவமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவர் பல வழிகளை கடந்து அந்த பொதிகை மலைக்கு வராரு. வந்த பிறகு இந்த சொரிமுத்து அய்யனார் கோயில் பிறகு பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து அடைகிறாரு. வந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காராரு. உட்காந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது அவர் திருஷ்டியில் ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட ஞான கண்ணை பயன்படுத்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா மகாலிங்கத்தை வந்து ஐயனார், அதாவது சொரிமுத்து ஐயனார் வந்து வணங்குற மாதிரி அவரோட கண்ணுல தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா பேச்சியமா வழிபடுற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ரொம்பவே சந்தோஷமா இந்த இடத்துல வந்து வழிபடுறவங்களோட எல்லா வழிபாடுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தூவி அந்த இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கிட்டு போறாரு. அது இல்லாம அந்த இடத்துல காத்தவராயன், சொரிமுத்து ஐயனார், மேலமாசி பூதத்தார், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பேச்சியம்மன், தூண்டில் மாறன், இப்ப இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில்ல பல சன்னதிகள் இந்த சாமிகளுக்குலாம் தனித்தனியா இருக்கு. இந்த சொரிமுத்து ஐயனாருக்கு பல கதைகள் இருக்கு.